இதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும், இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம தொடங்கணும். அப்போ ஒன்னொன்னும் இவங்க கிட்ட கேட்டு 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 அதுல நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்க, எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா, இன்னைக்கு தமிழக அரசு சமூக நீதினா என்னன்னு தெரியாம இருக்கிற தமிழக அரசு, அதே வேளையில சமூக நீதியில PhD நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர் தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கையை நாம கடைபிடித்து, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன? சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம். இதை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும். பாட்டாளி கட்சி என்ன, எதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும்? இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம தொடங்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணும், அதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றம், அதான் நம்முடைய இலக்கு. அதாவது பிரைமரி முக்கியமான இலக்கு அதுதான், அடிமட்ட இலக்கு. அதுல எப்படி வருவோம், எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்? ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான். பொதுச் செயலாளர் சொன்னார்ல, எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க போறோம்? ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. எவ்வளவு சமுதாயங்கள் பின்தங்கை நிலையில் இருக்கு, எந்தெந்த சமுதாயம் இருக்குன்னு பின்தங்கை நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, எவ்வளவு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 377 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 377 சமுதாயங்கள். ஆனா அந்த 377 சமுதாயங்களோட நிலை தெரியுமா? இதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு தெரியுமா? இல்ல. எப்படி தெரியும்? அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும், சர்வே எடுத்தாதான் தெரியும். மத்திய அரசு செய்கிற சென்சஸ் கூட தெரியாது. அதுல தமிழ்நாட்டில் செய்கின்ற சர்வேல தான் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செயல்படுத்த போறோம். நம்ம அதுக்கு அது ஒரு திட்டம் இருக்குது. அதன் பிறகு இன்னொன்னு, நம்முடைய தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு பயணம், ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். எல்லா பகுதியிலும் நான் வரப்போறேன், தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் வரப்போறேன். நான் எல்லாம் நம்ம முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்போறோம். நான் இதெல்லாம் நிறைய அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்ம செயல் திட்டம் நான் போனோம். ஆனால் எல்லாத்தோட அடித்தளம் எது? அடுத்த 3 வாரத்தில் நீங்க செய்யறது தான் உறுப்பினர் சேர்க்கறது தான் அது அடித்தளம். ஏன்னா நம்ம வருகின்ற 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கும். பாட்டாளி கட்சி அங்கமா இருக்கின்ற கூட்டணி ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் நம்ம ஆட்சி. அதான் இவங்ககிட்ட போய் கேட்டுட்டு, இவங்க கிட்ட போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு பண்ணுங்க, இந்த நீர் திட்டங்களை கொடுங்க, தடுப்பணைகளை கட்டுங்க. இதுதான் அடித்தளம். தடுப்பணைகளை கட்டுங்கயா. மழை இன்னும் கொஞ்ச நாள்ல வராது. இப்ப ஏதோ கொஞ்சம் பெஞ்சிட்டு இருக்குது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால இன்னைக்கு இப்ப கொஞ்சம் இன்னொரு 2-3 வருஷம் 5 ஆண்டுகள் மழை பெய்யும். அதன் பிறகு மிகப்பெரிய வறட்சி தான் வரப்போகுது. ஆத்துல போற தண்ணியை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க. ஏன்? மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. இப்படி எல்லாம் ஆட்சி நடத்துறாங்க. மணல் எடுக்க முடியாதான், அதனால தடுப்பணை கட்ட மாட்டோமா? அப்போ ஒன்னொன்னும் இவங்க கிட்ட கேட்டு 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 அதுல நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்க, எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் தாமிரபரணியில ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, வைகை ஆத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, காவேரியிலையும் பாலாத்திலையும் தென்பெண்ணையிலையும் பெரிய பெரிய ஆத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கிலோமீட்டர் தடுப்பணை. இது செய்தால்தான் நிச்சயமாக இந்த நீர் மேலாண்மைக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு வரும். இன்னும் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, நமக்கு தெரியுது, செயல்படுத்த முடியல. அவங்களுக்கு தெரியல, செயல்படுத்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்தை மாத்தி வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.